இந்தியர்கள் பெயரில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் அந்த மாதிரி குற்றம் சுமத்துறாரு? பிராமணர்கள் மட்டும்தான் பயனடைகிறாங்களா? இப்போ இங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, எண்ணிக்கையில் அவங்க கம்மியாக இருந்தாலும் பெரும்பாலும் முக்கியமான பதவிகளில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தக ஆலோசகர், ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசகர், இந்தியர்கள் பெயரில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இதில் மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்கிறாரு. எதற்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? ராஜவேல், ரொம்ப இது ஒரு தமாஷான ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஆழமான நுணுக்கமான ஒரு அறிக்கை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னவரோட பேர் பீட்டர் நவரோ. பீட்டர் நவரோ என்பவர் ட்ரம்பினுடைய அதிகாரபூர்வமான பொருளாதார ஆலோசகர்களில் ஒருத்தர். அந்த பொருளாதார ஆலோசகர் எந்த நேரத்தில் இதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு சிதைந்து போயிருக்கின்ற நிலையில் ட்ரம்ப் 3-4 முறை தொலைபேசியில் அழைத்தும் மோடி அந்த ஃபோனை எடுக்கலை அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எந்த செய்தித்தாள்லையும் வரல. ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு செய்தித்தாளில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய பஜனை கோஷ்டிங்க. ஒரு வெளிநாட்டோடு இருக்கிற உறவு எப்போ பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது, ஒரு நாட்டோட போய் ரொம்ப ஐக்கியப்படுத்திக்கிட்டு நாங்கள் பிரிக்க முடியாத சகோதரர்கள்னு என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி அது எதிர் துருவத்தை நோக்கி திரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் எப்போவுமே உண்டுன்றதை மோடி உணர்ந்திருப்பார், இந்தியாவும் உணர்ந்திருக்கு. நேற்று முந்தா நாள் கூட ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு. இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும்னு அதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கண்டித்து கொண்டிருக்கிறது. அயர்லாண்டில் ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருந்த இந்தியாவை சார்ந்த ஒரு சின்ன குழந்தைய அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்க கோ பேக் டு இந்தியான்னு போய் அடிக்கிறாங்க. பல ஊர்களில் இது தொடங்கிடுச்சு. இது குறிப்பாக பிராமணர்களை மட்டும்தான் நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், அவர் அந்த வார்த்தையில் பயன்படுத்தி இருக்கின்ற பிராமணர்கள் என்ற வார்த்தை அவர் எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா,